டேய் இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பார்க்குற? பொழுதுனிக்கு இதே வேலையா போச்சு உனக்கு. மணிமேகலை எந்திரப்பில்ல உள்ள உன்னை பள்ளிக்கூடத்தில் இந்த சட்டை தான் போட்டு சொன்னாங்களா? யூனிஃபார்ம் எங்க? யூனிஃபார்ம் என்னாச்சு? கேட்டுக்கிட்டே இருக்கிற தலையை கீழே வருவோம். யூனிஃபார்ம் என்னாச்சு? எங்க வீட்ல எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் ஒரே சண்டை சார். டெய்லி இதுவே சொல்ற. அங்க ஒருத்த பம்பராம் பாரு மோசமடைக்கு. எந்திரா எங்கடி ஒளிகிற? எந்திரிச்சு ஏண்டா நீ ஒண்ணு வீட்டு பாடம் எழுதலையா? எங்க வீட்லயே எங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க சார். சண்டை போட்டா உங்க அப்பா சட்டையை பிடிச்சி கேளு. ஏன் சண்டை போடுறான்னு கேளு. உடம்புல துணியே இல்லாம சண்டை போடுறாங்க. அட கரும் பிடிச்சவனே. ஏடா சிரிக்காத. படிப்பை தவிர எல்லா அதுலயும் வெகரமா இருறா. ஆமா அடைச்சி நாயே உட்காராக்கல. ஓ 98 90 88 95 87. பரவாயில்லையே, எல்லா பாடத்தையும் நல்ல மார்க் தான். வெரி குட். இப்படி தான் நல்லா படிக்கணும். ஏய் இந்தா இதை கொண்டா. ஏன்டா மறைக்கிற? கொண்டாடா. கொண்டாங்கிறேன். ஆளப்பாரு. எல்லா பாடத்துலையும் முட்டை முட்டை முட்டை. மண்டையில் என்ன களிமண்ணா? நீ எல்லாம் உருப்பிட மாட்டேடா. பாடுறா மார்க் ஷீட்டு பூரா முட்டை முட்டையா வாங்கியிருக்க. டேய் இவன் தம்பி தானடா, அவனுக்கு மட்டும் எப்படிடா படிப்பு வருது? உனக்கு ஏன்டா யாரில்ல? இந்த பாரு வீட்டுக்கு ஒருத்தன் படிச்சா போதும். அத நம்ம சக்தி பைய பார்த்துக்குவான். உனக்கெல்லாம் நம்ம பரம்பரை தொழில் தாண்டா லாயக்கு. இந்த அதை கொண்டா, இதை பிடி. வீட்டுக்கு போய் சுண்ணாம்பு அடிச்சு 10 ரூபா சம்பாதிச்சாதாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். போடா. நீ அங்க நிக்கிற போ. ஏய் சின்ன பையல வேலைக்கு வச்சாலே இப்படித்தேன். டேய் ஒழுகாமடிடா. சொன்னா கேட்குறானா பாரு, ஒழுகாமறா. அதெல்லாம் பழக்கத்துக்கு வரத்துக்கு பல நாள் ஆகும்ல. பரவாயில்லையே, பையன் இப்போ ஒழுகாம அடிக்கிறானே. நாங்கெல்லாம் முன்ன மாதிரியா இப்ப ரொம்ப விவரம் ஆயிட்டோம்ல. சக்தி நீ குனியணும், மணிமேகலை நீ தான் ஏறணும். 2வதுனா முட்டாம ஏறணும், முட்டினா அவுட்டு. முட்டிருச்சு. அவுட்டு அவுட்டு அவுட்டு. மணிமேகலை அவுட்டு. இல்லடா நான் முட்டுல. ஆமா முட்டிருச்சு. மணிமேகலை அவுட்டு. என்னது நான் அவுட்டா? எக்ஸாம் எழுதும் போது என் பக்கத்துல தானே உட்காந்து எழுதுவேன். அப்பா வச்சுக்கிறேன் உன்னை. சரி நீ போ. அது மணிமேகலை இப்போ திருப்பி அவுட் ஆன, திருப்பி சேர்க்க மாட்டேன் பாத்துக்க. ஓகே. முட்டிருச்சு. மணிமேகலை மறுபடியும் அவுட் ஆற. இனிமே அவுட் ஆனா பாத்துக்க. அதெல்லாம் அவுட் ஆக மாட்டேன். பேப்ப
ஐயா அம்மா மணிமேகலை பாசு, மணிமேகலை பாசு, மணிமேகலை பாசு. ஏய் மணிமேகலை பாத்துக்குள்ள. அம்மா ஐயோ அம்மா ஏய் என்னாச்சு? அம்மா என்னாச்சு மணிமேகலை? என்னாச்சு மணிமேகலை உனக்கு? மணிமேகலை மணிமேகலை என்னம்மா என்னாச்சு? மணிமேகலை என்னடா ஆச்சு அவளுக்கு? குருவி கத்திருச்சாண்டா. குருவி எங்கடா வந்து கத்து? வாசல்லையோ இல்ல கூரை ஓ, மேலயோ. அப்படியா? ஏய் திரும்பி பாரேன். இது எப்படிடா ஆச்சு? என்னடா இது? என்ன? ஏய் நல்லா திரும்பி பாருடா, ரத்தம். என்னது ரத்தமா? ஆஹா. அந்த மரமாப்பிள்ளைய இன்னும் காணோம். சீக்கிரம் வந்து மாலையை போட சொல்லுங்க. பிறந்த நாள் கொண்டாடி பார்த்துருக்கேன், கல்யாண நாள் கொண்டாடி பார்த்துருக்கேன். உலகத்திலேயே வயசுக்கு வந்ததுக்கு விழா கொண்டாடுறத இங்கே தாண்டியம்மா பார்க்குறேன். உனக்கு என்னடி கேள்வி அம்பிட்டு போறாம? நான் பிறந்தது என் ஆத்தாளுக்கு விசேஷம், கல்யாணமானா அது என் புருஷனுக்கு விசேஷம், பிறந்ததுலேருந்து எனக்குண்டு என்ன விசேஷம்? இது மட்டும் தானே. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கு, உனக்கு புரியாது. இம்பிட்டு வருஷமாச்சு எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வரமாட்டேங்குது.
பாட்டுக்குள்ள கரைய தொட்ட கடலலையே எழுதி வச்ச பாட்டுக்குள்ள கரைய தொட்ட கடலலையே கடந்து போன நிமிஷத்துல லட்சம் கனவு மனசுக்குள்ளே கடந்து போன நிமிஷத்துல லட்சம் கனவு மனசுக்குள்ள எழுதி வச்ச பாட்டுக்குள்ள கரைய தொட்ட கடலலையே கடந்து போன நிமிஷத்துல லட்சம் கனவு மனசுக்குள்ளே லட்சம் கனவு மனசுக்குள்ளே பொன்னானதுகோ இல்லாத நேரம் தனியா நான் ஓடிருந்தேன் பொன்னானதுகோ இல்லாத நேரம் தனியா நான் ஓடிருந்தேன் செம்பருத்தி முகம் பூக்காம என் முகத்துல தான் சிரிப்பு இல்ல செம்பருத்தி முகம் பூக்காம என் முகத்துல தான் சிரிப்பு இல்ல எங்கே நான் இருந்தாலும் குரல் கேட்டாலே அங்கே நான் வந்திருவேன் என் முகம் மடி சாஞ்சாடு எங்கே நான் இருந்தாலும் உன் குரல் கேட்டாலே அங்கே நான் வந்திருவேன் என் முகம் மடி சாஞ்சாடு என் முகம் மடி சாஞ்சாடு எழுதி வச்ச பாட்டுக்குள்ள கரைய தொட்ட கடலலையே கடந்து போன நிமிஷத்துல லட்சம் கனவு மனசுக்குள்ளே லட்சம் கனவு மனசுக்குள்ளே குட்டி குட்டி வயசுல தொட்டு தொட்டு திரிஞ்சது எப்படித்தான் நான் மறப்பேன் குட்டி குட்டி வயசுல தொட்டு தொட்டு திரிஞ்சது எப்படித்தான் நான் மறப்பேன் இழுத்து வச்ச வீணைக்குத்தான் சுதியும் வரும் தெரிஞ்சுக்கடி இழுத்து வச்ச வீணைக்குத்தான் சுதியும் வரும் தெரிஞ்சுக்கடி எம்மானம் கோணாம என் சோகம் தீர்ந்திடவே உன் கூட நான் இருந்தா என் உயிர் உன் உயிராகாதா என் மனம் கோணாம என் சோகம் தீர்ந்திடவே உன் கூட நான் இருந்தா என் உயிர் உன் உயிராகாதா என் உயிர் உன் உயிராகாதா எழுதி வச்ச பாட்டுக்குள்ள கரைய தொட்ட கடலலையே எழுதி வச்ச பாட்டுக்குள்ள கரைய தொட்ட கடலலையே கடந்து போன நிமிஷத்துல லட்சம் கனவு மனசுக்குள்ளே கடந்து போன நிமிஷத்துல லட்சம் கனவு மனசுக்குள்ளே லட்சம் கனவு மனசுக்குள்ளே
Attention. Stand at this. மகாராஜா. எஸ் மிஸ். அரவிந்த். எஸ் மிஸ். கிஷோர். எஸ் மிஸ். மகேந்திரன். எஸ் மிஸ். சக்தி. 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 வரலைங்க மிஸ். தம்பிதுரை. எஸ் மிஸ். எல்லாருக்கும் 9 மணிக்கு ஸ்கூல்னா உனக்கு மட்டும் 11 மணிக்கா? போடா உள்ள. 9 மணிக்கு வந்தானா 10 மணிக்கு வந்தானா நம்மனா படிக்க வரோம். சசி. எஸ் மிஸ். சுசீலா. எஸ் மிஸ். சரண்யா. எஸ் மிஸ். மணிமேகலை. 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 ஏய் மிஸ் உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க. மிஸ் என்ன கூப்பிட்டா காதுல விழுகாதோ? மிஸ் படிச்சிட்டு இருந்தேன் மிஸ். சக்தி அவ புக்க போய் பாரு. மிஸ் இவ படிக்கல மிஸ், படம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஏ சக்தி அவ மண்டையில ஓங்கி ஒண்ணு வை. ஏண்டி கொட்டவே இல்ல அதுக்குள்ளே கத்தற? டேய் இதுக்கும் உனக்கு சேர்த்து வைடா. ஏய் விடு. விடா. விடு. உப்பு தண்ணியை ஊற்றினாலும் சப்ப தண்ணியை ஊற்றினாலும் முளைச்சி வர இளநிக்கு ருசி ஒன்று தான். அதுங்க குடும்பம் உண்டா புருஷனா இருக்கணும், பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணுங்க. இவ சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைங்க. கச்சிதமாக இருக்க. பேச்சில் இருக்கிற பக்குவம் மற்ற விஷயத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாங்க. விதை கரெக்டாக ஊனலைன்னா வேறு எப்படி பிடிக்கும்? உன் பேர் என்ன? மறந்துட்டனே.
செந்தமிழுங்க. அப்பா. சரி, நீ என்ன பண்ணுற? ஈரோட்டுக்கு தேங்காய்லாம் ஏறிட்டு இருக்கு. நீ அதெல்லாம் கொஞ்சம் பாரு. அதுக்குள்ள உன் பொஞ்சாதிக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி வைக்கிறேன். போ. சரிங்க. போய் பாரு. அதுக்குள்ளே நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி வைக்கிறேன். என்னம்மா நீ என்ன பொண்ணுமா நீ? குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கு பணம் காசு வேணும்னாலோ பழக்க வழக்கம் வேணும்னாலோ என்ன மாதிரி பெரிய மனுஷனை அனுசரிச்சுக்கிட்டுனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. பார்த்து குனிஞ்சு வா வா. என்ன நீ சின்ன பிள்ளையாட்ட சினிக்கிட்டு இருக்கிற? பெரிய மனுஷனா இருக்கல்ல, பார்த்து 10 விஷயம் நடந்துப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புள்ள மணிமேகலையை விட்டுட்டு தூப்புலே கிடக்கிறேன்னா எதுக்கு? எல்லாம் இதுக்கு தான். படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடாம அவருக்கு தோப்புல என்ன வேலையா? வயசு பிள்ளை ஒருத்திய வீட்டில் இருக்கிறான்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அப்பான்னு சும்மா பேருக்கு தான். உட்காந்த இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது பதில் வருதா பாரு. அதான் தெரிஞ்சதாச்சே. உன்னை பத்த கவலை அவருக்கு என்னைக்கு இருந்துச்சு? இத பாருங்க, இது வரைக்கும் மணிமேகலை குழந்தை பிள்ளை சரி சரி இல்லைங்களையே, அது நம்ம பிள்ளை தானே. இனிமேல் கூட்டிட்டு போகும்போதும் கூட்டிட்டு வரும்போதும் அவ பெரிய பிள்ளைன்றத ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கோங்க. அட போற வழி தானே, இதுக்கெல்லாம் போய் போற வழிதான். ஆனா போயிட்டு திரும்பி வரலன்னா குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். வெல்கம். வெரி குட் மார்னிங். சிட் டவுன். இத கிளிக் பண்ணு. இத கிளிக் பண்ணு. இத கிளிக் பண்ணு. என்ன பண்ற மணிமேகலை? கரெக்ட்டா பண்ணு. அப்படிதான் கரெக்டா செய்ய. அப்படியே பண்ணு. ஓகேவா? ரமேஷ் மிஸ், அத கரெக்ட்டா ரைட்ல கொண்டு போய் கிளிக் பண்ணு. ஓகே மிஸ். ச்சே. மணி என்ன? நில்லு. இது எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி கொடு. சரி சொல்றேன். ஓபன் பண்ணு. April Fool. எனக்கு ஏப்ரல் ஃபூல் இல்லையா? உன்னைய பாரு. ஏய் 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 நில்லு மணி. ஏய் ஏய் மணி நில்லு, ஓடாத. ஏய் 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 நில்லு. ஏய்
ஏய், 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 மணி ஏய் நில்லு ஏய் மணி ஏய் 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 நில்லு நில்லு ஏய் மணி ஏய் நில்லு பொடி பொடி ஏய் பார்த்தா ஏய் ஏய் நில்லு நில்லு ஏய் மணி ஏய் ஏய் நில்லு, வேண்டாம் நில்லு. வேண்டாம் இந்த, கிட்ட வராத ஏய் ப்ளீஸ் விட்டுறா ஏய் ஆ, வேண்டாம் நில்லு, கிட்ட நில்லு, வராத நில்லு. சக்தி ஏய் 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 நில்லு ஏய் ஏய். மணி மணி ஏய், நில்லு வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் என்ன பேசி வைக்கிறியா ஏய், சீ. சீ. ஏதோ ஒரு கனவினிலே யாருமில்லா இரவினிலே தனியாய் நானும் கண்டேன் உன்னைத்தானே தனியாய் நானும் கண்டேன் உன்னைத்தானே ஏதோ ஒரு கனவினிலே
ஆம்பளை புள்ளன்னா கொள்ள பிரியம். பெற்றுக்கிட்டது பொம்பளை புள்ளைங்கிறதால அவள் கையால் வளர்ந்த ஆம்பளை வாரிசு நீங்கள் தான். அவள் விட்டுட்டு போன ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நீங்கள் தான் கட்டி காத்து பார்த்துக்கிறீங்க. மணிமேகலையும் அவள் விட்டுட்டு போன சொத்து தான். எனக்கு அப்புறம் அவளை கட்டி காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான். என்ன யோசனை மாப்பிள்ள? உலகத்தில் எவனும் யோக்கியம் கிடையாது. நம்ம பரம்பரையில் 2 பொண்டாட்டிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் மாப்பிள்ள. மீசையை முறுக்கிறது மட்டும் வீரம் இல்லை மாப்பிள்ள, மூளையையும் முறுக்கணும். நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக குடும்பத்தை நடுத்தரில் விட்டுற முடியும்? யாரோ என்னமோ சொல்லிவிட்டாங்களாம், உடனே வா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற. நாங்களும் இவர் வேட்டியை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடணும். மகனா மதிக்க வேணாம், ஒரு மனுஷனாவது மதிக்கலாம்ல. மனுஷனா இல்ல நாயா கூட மதிக்க மாட்டாங்க. ஆளப்பாரு, இவர் கிழிக்கிற கிளிக்கு மரியாதை வேணுமாமில்ல. மதிப்பு மரியாதை கேட்டு வர்றது இல்லடா. உன் வயசுக்கு தக்கன சம்பாத்தியம் இருக்கா? அன்னாடம் 10க்கு 100க்கு வேலை செஞ்சு என்னைக்குடா சம்பாதிக்க போற? எங்களை எப்படிடா காப்பாத்த போற? இந்த 3 வேலை சோறு திங்கிறதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். பெரிய இன்ஜினியருக்கு படிக்க வச்சிட்டவாரு. பேசுற பேச்ச பாரு, சொட்ட தலை. இந்த இது படிக்கிற பிள்ளை எங்களுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு இப்ப இருந்தே கஷ்டப்படுது பாரு. என்னடி இதெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து. ஏய், நீ படிக்கிற பிள்ளையாண்டா? படிக்கிற பிள்ளை. நான் 40 தான் கஷ்டப்படுறேன். என் தகுதிக்கு இதுக்கு மேல எப்படி? அழுவதுடா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விடு. யாரு பேசுறா? அப்பதானே நான் இருக்கேன், நம்பிக்கையா இரு. எனக்கு நம்பிக்கையே போச்சு. சக்தி யாருக்கும் காதல் வர வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். வந்துச்சுன்னா நாம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும். நான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. எம்பிட்டு தைரியம் இருந்தா மணிமேகலை கட்டிக்கிறேன்னு சொல்லி என்கிட்டயே கேட்பேன். ஏய் பாரு, பொறுமையாரு, எல்லாம் சரியாயிரும். என்னையா பொறுமையா இருக்கிறது? அப்போ என்னை விட உங்க அக்கா புருஷன் தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல? அப்ப என்னை விட உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா போயிட்டால? அப்படி இல்லைங்க மாமா, நானும் அவ்வளோ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 5 வருஷமா குழந்தை இல்லைங்கிறத தவிர எங்களுக்குள்ள
எந்த சந்தோஷத்துக்கும் குறையில்ல மாமா. அப்போ இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு? ஒன்றுமே இல்லாமல் எவனுக்கோ என் பொண்ணை கொடுக்கறத விட உரிமையோட உங்களுக்கு ரெண்டாந்தாரமாக இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். வாரிசுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பொஞ்சாதிக்கும் நாளைக்கு அவசியமான ஒன்று. பொம்பளைய அடித்து சொல்கிறத விட அணைச்சி சொல்லுங்க மாப்பிள்ள. தம்பி துறை, உனக்கு எதடா இப்படி ஒரு வாழ்வு? 10-15 நாளாக இவன் பள்ளியிடம் பக்கம் காணாங்கிறது போய் நினச்சேன். இவன் எங்கேயாவது கொள்ளடிக்க போயிருப்பானே. அதெல்லாம் ஒன்றுமில்லடா. இந்த 10-15 நாளைக்கு முன்னாடி 10ஆம் கிளாஸ் கனகா இல்லை, அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டா. இதுதான் விட்டுறா. அதான பார்த்தேன். ஆ, முந்தினவன் கைக்கு தான் பணியாரம். கனகா பெரிய சொத்துக்காரியாச்சடா, எப்படிடா ஒர்க் அவுட் ஆச்சு? அதான் பெத்தவங்க பாசன்றது. அதான் 10 நாளில் வாங்கி போட்டோம்ல. இந்த பைக்கு, செயின் எல்லாம் மாமனார் வாங்கி தந்தது. அவ்வளோ பாசம் என் மேலே. எப்படி விடுங்கடா விடுங்கடா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவனும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும்டா. மச்சான் ஒரு ரவுண்டுக்குறா. ஏய், உனக்கு இல்லாதடா. எடுத்துக்க எடுத்துக்க. டேய், நாளைக்கு சக்திக்கும் மணிமகளுக்கும் கல்யாணமாண்டா. காசு கொடுடா. சரி சரி. ஏய் சக்தி, ஒன்றும் பயப்படாதா. 10 நாளையில் எல்லாம் சரியா போயிடும். ஏய் மணிமேகலை, என்ன உருன்னு இருக்கா? சிரி உள்ள. ஏ மணிமேகலை, தைரியமா இருப்புல. நீ தானே ஆசைப்பட்ட, நடந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன, கொஞ்சம் சிரியேன். டேய், பொண்ணு மாப்பிள்ளை இப்படி மூட் அப்செட்டாக இருந்தால் ரொமான்டிக் ஃபீலே போயிருண்டா. சரிடா. அவனை போக சொல்லிட்டீங்க. அவனை விரட்டி விடு, போக சொல்லு. ஆளுகளை போக சொல்லு. அவனை அங்கே வேணாம். அங்கே நாய்களா. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா?
விடுப்பா. பா, என்னங்க, இல்லப்பா. விடுங்க. என்ன பண்றீங்க? ஏப்பா, ஏங்க, இந்த பொண்ணு தான் விடுங்க. விட மாட்டேன் பாரு. ஐயோ, என்னங்க பண்றீங்க? வேணாங்க, விடுங்க, நீப்பா. விட்டுருங்க. ஏங்க, சொல்றத நான் கேளுங்க. வயித்துல வலிக்கிட்டு இப்படி நீ இப்படி ஐயோ, இப்படி சொல்ல சொல்ல இந்த கேட்க பாரு நான் உன்னை மாட்டாரே. வேணாங்க, சொல்றத கேளுங்க. ஏங்க, வேணாங்க, விட்டுருங்க, வேணாங்க. ஏட்ட கருத்தாண்ட நாய்களா கொளுத்துன ஏங்க, வேணாங்க. ஐயோ, மண்ணெண்ணெய் ஐயோ, போட்டு. படுத்திட்டாரே. ஐயோ. இவன் பறிச்சு எழுதுக்கிட ஆச்சு என் வயிறு எரிச்ச மாதிரி இந்த புஸ்தகம் எரியட்டும் எரியட்டா எரிஞ்சு நாசமா போட்டோம் எரிஞ்சு நாசமா போட்டோம் இன்னும் ஏண்டி அவன் நிக்கிறான் நான் கொலைக்காரன் ஆவதுக்குள்ள அவனை கூட்டிட்டு போக சொல்லு அவனை கூட்டிட்டு போக சொல்லுடி அவனை கூட்டிட்டு போக சொல்லு அவனை கூட்டிட்டு போக சொல்லி இந்த இடத்த விட்டு ஏங்க இப்படி பேசுறீங்க? அவன் நம்ம பிள்ளைங்க, மன்னிக்க கூடாதுங்களா? ஏப்பா, அம்மா அடிக்காதப்பா. ஏப்பா அடிக்கிறா? ஏப்பா, விடுப்பா, அம்மா. வெக்கமா இல்ல டாக்டர் வருவான் இன்ஜினியரா வருவான்னு ராப்பகலா கண்ட கடவை எல்லாம் மண்ணாக்கி போட்டு இந்த பச்சை பிள்ளைய இழுத்துட்டு வந்து நிக்கிறானே இந்த துரோகிய நம்ம பிள்ளை டேய் உன்னால இப்படி நானும் எப்படா நல்லவன் மாதிரி நடிக்க முடியுது டேய் உன் வயசு என்னடா டேய் இன்னைய வரைக்கும் உன்னை குழந்தை மாதிரி தானடா பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ ஒரு விசப்பூரான்டா உன்னை கொல்ல விட மாட்டேன்டா ஏப்பா, உன்னை கொல்ல விட ஏப்பா, மாட்டேன் வா, என்னப்பா பண்ற? டேய், விடுடா. விடுப்பா. இப்படி. அவனை விட்டுருப்பா, ஏப்பா. ஒரே வெட்ல அவனை விட்டுருப்பா. அவனை ஒரே வெட்ல விடுப்பா, ஏப்பா. ரெண்டு சுண்டா அவனை போடுறேன் விட்டுருப்பா. அப்பதான் என் மனசு ஆறும் இப்போ சும்மாடி எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம். விடுடி ஏங்க, பெருசா உலகத்துல நடக்காத பண்ணிட்டாங்க. அவங்க எங்க போவாங்க? மன்னிச்சு மனச மாத்தி அவங்கள உள்ள கூப்பிடுங்க. மனச மாத்திக்கவா இப்படி ஒரு வார்த்தையை நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேன் அங்க அந்த கேனு ஏங்க, ஐயோ, ஏப்பா, ஏப்பா, இப்படி. வேணாங்க. வேணாப்பா, ஏப்பா, இப்படி நான் பண்ற? செத்துருவேன். வேணாப்பா, விடுப்பா. ஏண்டா நாதாரி நாய்களா, நாசமா போறதுதான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? என் கண்ணு முன்னாடி இன்னுமா நிக்கிறீங்க? போய் தொலைங்கடா, போங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கடா, போங்கடா, போய் தொலைங்க. ஐயோ ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்ன்றது சரியாதான் இருக்கு. எங்க போயிருக்கான்னு நீயாச்சும் தேடி பார்க்கலாம்ல. நானு 4-5 நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் போயிருப்பான்னு தோணுது. காதல் ஒரு வழி பாதை பயணம். அதில் நுழைவதென்பது ரொம்ப சுலபம். பின்பு நீ திரும்பிட நினைப்பது ரொம்ப பாவம். இது ஆற்றிட முடியாத காயம். காதல் எதிர்ப்பவனுக்கு இது அடிபணியாது. அடிபணிந்தவனுக்கு காதல் கைவிடாது. இதே பயம்தான் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. உங்களுக்கு நான் கிடைச்ச மாதிரி எனக்கு ஆதரவா ஒரு ஆள் கிடைச்சிருந்தா my sweetheart, my lovely wife என்னை விட்டு போயிருக்க மாட்டா.
உங்கள் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டா. எஸ், she is no more. பள்ளிக்கூட வயசில் தான் என் காதல் ஆரம்பித்தது. வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அவளை கண்டித்து பார்த்தாங்க. காதல் கேட்கல. வேறு வழி இல்லாமல் அவங்களும் சம்மதிச்சாங்க. அவள் சின்ன பொண்ணு, 16 வயசு தான் ஆகுது. அவள் மேஜர் ஆயிட்டா கண்டிப்பாக உனக்கு தான்னு ஆறுதல் சொல்லிட்டு அவளுக்கு வேற கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. வெளியே சொல்ல முடியாத அந்த துக்கத்தோட அந்த கல்யாண மண்டபத்திலேயே தூக்குல எஸ், she is no more, but she is my every world, but she is my every view, in my every my thoughts. இது உங்கள் வீடு, நீங்கள் இங்கேயே இருக்கலாம். எனக்கு என்ன, ஒத்த கட்ட இந்த திண்ணையே போதும். உங்களை மதிக்காத உங்கள் பெற்றவங்க முன்னாடி நீங்கள் நல்லா இருந்து காட்டணும். உங்கள் காதல் உங்களை கைவிடாது. பி ஸ்ட்ராங். எப்போ என்னை மீறி என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டாலோ அப்போவே அவள் செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். போனவளுக்காக நம்ம ஏன் சண்டை போடணும்? பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறது தப்பாயா? சதை இருக்கிற பக்கம்தாயா கத்திவாயம். பெத்தவங்களோட ரத்தத்துக்கு இருக்கிற பவரை விட இலசுங்களோட சதைக்கு இருக்கிற பவர் அதிகம். உன்னைய நான் வெட்டி என்னைய நீ வெட்டி உடம்பையும் மனசையும் சீரழிச்சுக்கிறத விட ஓடி போனவங்களோட உறவை வெட்டிக்கிறது நல்லதுன்னு படுது. இருக்கிறத வச்சாவது சந்தோஷப்படு. நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள. அப்பனே முருகா ஞான பண்டிதா, முதல்ல தொழிலுக்கு போகிறேன். இந்த வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு வேலை கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி பல அவார்டுகளை வாங்கிறதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். உன்னையே நம்பிக்கிட்டே இருக்கேன், கைவிட்டுறாத முருகா. யோ, காலையிலேருந்து கால் கடுக்க நிற்கிறோம்ல, ஒரு தம்மு கூடியா? பொருடா தருவோம்ல. ஏப்பா ஒரு தம்மு கொடுப்பா. அங்கே ஒரு தம்மு கொடுப்பா. காசு குடியா? குடியா போட்டுருவேன். முதல்ல காசு குடியா? குடியா போட்டுருவேன். ஏய் அங்க பாரியா. ஏய் தம்மு குடியா போட்டுருவேன். ஐயோ புதிய அட்டையா மாதிரி இருக்கியா? நமக்கு இந்த வம்பே வேணாம்ப்பா.
அடச்சே, காலையிலே மக்கர் பண்ணுது. ம் ம் ஏப்பா ஏட்டையா நம்மள தான் லுக்கூறாரு, நம்ம கிளம்பிடுவோம். இவங்க வந்து நம்ம பொழப்ப கெடுக்கிறாங்களே. ச்சே. கட் 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 கட். யோ யாரையா இது? என்னையா பண்ணி தொலைற? இங்க வாயா நீ. சார் நானா யோ சார்? உன்னதாயா? தோரன் சார். வா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வாடகை எம்பிட்டியா? சார் ஒரு நாளைக்கு 250 ரூபா வாடகை, 10 நாளைக்கு 2500 ஆயிடுன்னு தான் சொந்தமாகவே வாங்கிட்டேன் சார். இவனை எங்கப்பா பிடிச்சிங்க? போங்க சொல்லுங்க. இவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், இவர் கூட நடிக்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைக்கலையா? என்ன டைரக்டர் போங்க. இந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்லாம் முன்ன கேமரா முன்னாடி நின்று கொல்லுன்னு கொல்றானுங்க. இந்த புது ஆர்டிஸ்ட் இருக்கானுங்க பாத்தீங்களா, கேமராவுக்கு பின்னாடி நின்னே கொல்றானுங்க. யோ அசிஸ்டன்டே. எஸ் சார், இப்போ என்ன பண்றது? பேக்கப் யா. ஓகே சார். என்ன வெளியூர் பயணமா? தாராபுரத்தில் ஒரு 40 நாள் வேலை. அதான் கிளம்பிக்கிட்டு. எங்களால் இனிமே இப்படியே இருக்க முடியாது. இளவு நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். அப்புறமா நீ வா அல்லது போ. ஆமையா ஆமையா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுல தான் உங்க அப்பாவுக்கு ஒரு தெம்பு, எனக்கு ஒரு ஆறுதல். வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா? அடியே, அவன் ஒரு பொண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போகணும், கிளம்பு.
இரு கரண்ட் போய் அச்சோ இரு நான் தீப்பெட்டி எடுக்கிறேன். விழுந்துடாத. விளக்கு என்கிட்ட இருக்கு. இந்த தீப்பெட்டி எங்கே இருக்கு? கிடச்சிருச்சு. இரு 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 நான் கொளுத்துறேன். வட்டி கட்ட என்னால முடியாதுங்கய்யா, என்னால முடியாதுங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வாங்கின படத்தை வட்டியோட திருப்பி கொடுக்காம இங்கேருந்து ஒரு ரெட்டு வைக்க முடியாது. உங்கள் அப்பா நான் ஆத்தாலும் உயிரோட தானே இருக்காங்க. என்ன உயிரோடு இருக்கணுமா? கொடுத்த பணத்தை வட்டியோட திருப்பி தரணும். வட்டி காசில் வழி வளர்க்குறதுக்கு பேசாமல் ஊரூராக போய் யாரையாச்சும் கூட்டி கொடுத்து பிழைக்கலாம். என்னடா சொன்ன? சந்திரா என்னாச்சு? வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல வாயா பேசுற நாயே. என்ன சொல்லிச்சு போச்சா? சலிச்சு புளிச்சு வெறுத்து போச்சு. தள்ள அங்கிட்டு. எப்ப பார்த்தாலும் இதே நினைப்போடு. ஏய் எனக்கு மூடே இல்லடா. எனக்கு இருக்கு நிறையா. ஏன் உனக்கு மட்டும் அப்படி? பசிச்சு சாப்பிட்டாதான் ருசி இருக்கும். இப்படி தினமும் 3 நேரம் சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும். ஆசை 60 நாளுங்கிறது சரியாத்தான் இருக்கு. சக்தி நான் சொல்றேன் தப்பா நினைக்காதடா. ஏதாச்சும் கிடைக்கிற வேலைக்கு போடா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 60 நாள் ஆச்சு. சரி சரி. ஏயா போஸ், உனக்கே வெட்டியே சம்பளம் கொடுத்துட்ருக்க, இதில் புதுசாக இன்னொரு ஆள் கூப்பிட்டு வந்திருக்க. எம்ஏ படித்த எனக்கே 100 ரூபா தான் தர்றேன். அவனுக்கு என்ன 1000 ரூபாயா தரப்போகிற? அடா 10 50 பாவமுடா சின்ன பையன். சரி சரி, வார்டு கவுன்சிலர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. ஏரியா ஒரு மாதிரி, பையன் வேற புதுசு, பார்த்துக்க. வாயாடி பேசுறா. என்னடி வாய் நீளம் உனக்கு? சொல்றல மரியாதை பேச பழகும். ஏண்டா பேச்சா இருக்கல கை நீட்ற புள்ளைய கை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னங்க அவனை என்னன்னு கேளுங்க. ஏண்டா அவ என்ன அப்படி சொல்லிவிட்டா? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் உருப்படி ஆகல, நீயாச்சும் விவரமா பொழைப்பேன்னு அவ சொன்னா அது தப்பா? கலெக்டர் வீட்டில் வேலை செய்யற பாரு, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு சம்பளம் அவ்வளவுதான். பொழுதன்னைக்கு எப்ப பார்த்தாலும் காசு காசு கொலைய அக்குறாய். ஒரு நேரம் ஒரு பொழுதாவது நிம்மதியா இருக்க முடியுதா? பொறுமையா இருக்க முடியலண்டா. கொப்பை வீட்டுக்கு போய் சேரு. லட்சம் சம்பாதிச்சு சொல்லி அனுப்புறேன், வந்து சேரு. நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனோம்? அப்போ உன் மேல அக்கறைப்படக்கூடாது, கண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? எக்கேடாச்சும் கெட்டுப்போ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன்.
நீ கஞ்சியை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் இங்கே தான் சாவனை தவிர சிப்போடா. நீ அழாதம்மா, அவன் கிடக்குறான் வேலையை தப்போம். நீ வா, நீ குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். நீ அழாதம்மா, வாமா. ஒட்டுமொத்த குடும்பமா ஒரே மாதிரியே தான் இருக்கு. சின்னஞ்சிறுசு இருக்கிற இடத்துல இதுக்கு வேற நானும் எவ்வளவு நேரம் தான் இதை கழுவிக்கிட்டே இருக்கிறது. சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பா ஏய், என்ன கோவமா? என்ன என் மேல கோவமா? ஏய் மல்லி, மாமா கூப்பிட்றோம்ல, நில்லு மல்லி. ஏன்டா, என்னடா கோவமா? கோவமா? விடு. ஏன் சொல்லலாம்? ஏன் விடுண்ணா, விடுன்றல. ஏன் சொல்லலாம்? கோவமா? விடு. கொஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஏன் புள்ள? ஏய் ஏன்டா, ஏன் ஏன் புள்ள ஓடி வந்துட்டா? என்ன தங்கம்? ஏன் செல்லம்? வலிச்சிருச்சா? அடிச்சது வலிச்சிருச்சா? நீ அடிச்சது வலிக்கல. நீ என்ன எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டல, அதான்.
இதுக்கு போய் அழுகலாமா? அழுகாத செல்லாம். அழுகாத தங்கணும்ல, அழுகாத. அழுகாத செல்லாம். ச்சே, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம போகிற இம்சை, ச்சே ஐய பெரிய இம்சையாக இருக்குதேப்பா. என்னப்பா இது? ச்சே, என்ன இது? இவன் மறுபடியும் வரான். ஐயய்யா, இவன் நம்ம பொழப்ப கெடுக்கிறானே. இவனுங்க ஏன் நம்மளை குறுன்னு பார்க்குறானுங்க? ஒருவேளை நாம் சிரிப்பு போலீஸ்ன்னு தெரிஞ்சு போச்சோ? எதுக்கும் கொஞ்சம் நம்ம வெறப்பாகவே இருப்போம். அதை இங்கே கொண்டா. அவன் இங்கே வரட்டும், வந்து ஏதாச்சும் கேட்கட்டும், அவனை ஒரே போட போட்டேன். ஆஹா, என்ன அறுவலை தூக்குறான்? ஓடிடுவோமா? ஒருவேளை ஓட பார்த்தா துரத்தி வந்து வெட்டுவானோ? எதுக்கும் கொஞ்சம் கிட்ட போய் சமாதானமாக பேசி பார்ப்போம். சார் வணக்கம் சார். வர்றது வர்றீங்க, ஏதாவது தகவல் சொல்லிட்டு வர்றது இல்லையா? வியாபார நேரம் சார், என் பொழப்ப கெடுக்காதீங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போங்க. என்னடா இவ்வளோ பில்டப் கொடுத்தா நம்மளை பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டானோ? கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். சரி, கொடுக்குறது கொடுப்பா. இந்தாங்க சார். அப்பனே முருகா, உன் கருணையே கருணை தான்ப்பா. கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். கிறுக்கும் போல இருக்கு. நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்தேன் கிறுக்கந்தேன் கிறுக்கந்தேன். பாசமாக இருந்தால் அப்பா அம்மாவை எல்லாம் விட்டுட்டு உங்கூட ஓடி வந்தனல்ல. நாக்கு இருக்கந்தேன் நாக்கு இருக்கந்தேன் கிறுக்கந்தேன் கிறுக்கந்தேன். அப்போ நான் உன் மேலே வச்ச பாசம் பொய்யங்கிறியா? பொண்டாட்டி மாசமா இருக்கான்னா முதல்ல சந்தோஷப்படு. புருஷன் தான். நம்ம ஒன்றும் திருட்டுத்தனமா குடும்பம் நடத்தலையே. தாலி கட்டி தானே பாய் விரிச்சோம். அதில் என்ன கஷ்டம் உனக்கு? மணி மணிக்குட்டி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா. நாமளே ஒரு சாப்பாட்டை 2 பேரும் பங்கு போடுற நிலைமையில் இருக்கிறோம். இதில் நம்ம குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படணுமா? கொஞ்சம் பொறுத்துக்க, வசதி வாய்ப்புகள் வந்துடும். வசதி வாய்ப்புகளை மாற்றிக்குவோம். அப்புறம் நீ வேண்டானாலும் நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு 2 பொண்ணு, எனக்கு 2 பையன். ஓகேவா? இப்பவே வா. ஏன் ஏன் விடுதா? ஏன் ஏன் சி அழிச்சா அழிச்சிட்டு போறேன். ஊருக்குலாம் ஒருத்தண்டே இருக்கானா? போடா பார்த்துக்கலாம். ஏய் வாயாங்க, தலைவர் எங்கே வந்திருக்கான்னு ஃபோன் போட்டு கேளியா? ஹலோ தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா.
எங்க வந்துட்டு இருக்கீங்க? அண்ணாச்சி கேட்க சொன்னார் தலைவா. போனேன். ஒரே நிமிஷம் கொடுத்துறேன். இந்தாங்க அண்ணாச்சி, தலைவர் பேசுறாரு. தலைவா எங்க வந்துட்டு இருக்கிறீங்க? இங்க எல்லாம் ரெடி, நீங்க வர வேண்டியதே பாக்கி தலைவா. விளம்பரம் பக்காவா இருக்கணும்யா. யோ என் படத்தை சேத்துல போட்டுக்கேயா, ரொம்ப முக்கியமியா. அண்ணே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுண்ணே. என்ன நடந்துச்சு? பக்காவா நான் எல்லாமே எழுதி வச்சிருந்தேன்னே. அந்த பெயிண்டர் பையன் ஆப்போசிட் பார்ட்டிட்ட கட்டிங் சாட் போட்டு பெயிண்ட பூரா அழிச்சு போட்டு போயிட்டான்னே. சொல்ற? இப்ப என்ன பண்றேன்னே தெரியல தலைவா, ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, உனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா ஒழுங்கு மரியாதையா என் படத்தை போடு. சரிங்க 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 தலைவா. போடுறேன் தலைவா, போடுறேன் தலைவா. ஏம்பா வண்டி எடு. அட ச்சே. யோ இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம இந்த படத்தை வரைஞ்சாகணும். டக்குனு நீங்க பெயிண்டர் பிடிக்கிறீங்க, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல. சரிங்க தலைவா. ஆமா சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. என்னையா கிடைச்சானுங்களா இல்லையா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டேங்கிற. வேறு போன் பேசிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தன் கூட சிக்க மாட்டேங்கிறானா? ஹலோ என்னங்க தலைவா வந்துட்டு இருக்கீங்களா? சரிங்க தலைவா. சரிங்க சரிங்க. பெயிண்டர் கட்சானா? உடனே வேணுமையா? சீக்கிரம் பாரு, எவனாச்சும் கிடைக்கிறானான்னு பாரு. பாரு பாரு பாரு. என்னையா இன்னும் ஒருத்தன் கூட கிடைக்கலையா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் கண்டுபிடிச்சாயா? ஏய் நீ அவனுக்கு ஃபோனை போடு, பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. டேய் சீக்கிரம் கேளுங்கடா, ஃபோனை போடுறா. டேய் ஃபோனை போடுறா. கேட்டியா? சரி உடனே அமுச்சு விடு. சரி அவனை பாரு. டேய் ஃபோன் போடு. அண்ணே என்ன பிரச்சனை? தலைவர் படத்தை வரைகிறதுக்கு பெயிண்டர் இல்லாமல் ஒரே பிரச்சனையாக இருக்குது. உங்கள் தலைவர் படம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருந்தால் கொடுங்கண்ணே. எதுக்கு அண்ணே? அந்த படத்தை கொடுத்தீங்கன்னா நான் நல்லா வரைவேனே. தலைவர் படத்தை நீ வரைய போறியா? இங்கே பாரியா. ஏய் பேசாம இருங்கய்யா. யாரையா நீ? என்ன வேணும் உனக்கு? அண்ணே உங்கள் தலைவர் படத்தை கொடுங்கண்ணே, என்னை நம்புங்கண்ணே, நல்லா வரைவேனே, என்னை நம்புங்கண்ணே. நல்லா வரைவியாடா? டேய் நம்ம தலைவர் படத்தை கொண்டாங்கடா. அண்ணே தைரியமாக போனேன், நீங்கள் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ளே வரைஞ்சி வைக்கிறேண்ணே. வாங்கப்பா எல்லாம் டீ சாப்பிட்டு வரலாம் வாங்க. அங்க பாருங்கடா, சூப்பரா வரைஞ்சிருக்கிறா. அப்படி தலைவா இந்த தடவை உங்களுக்கு சீட்டு உறுதி தலைவா. வாங்க தலைவா போலாம். வாங்கப்பா வாங்கப்பா. தலைவா வாங்க தலைவா. தலைவா வாங்க. தலைவா வணக்கம். தலைவா வணக்கம். தலைவா தலைவா வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தலைவர் 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 தமிழ் சிங்கம் தலைவர் தலைவா சிங்கத்தமிழர் தங்கத்தமிழர் தலைவர். என்ன முத்தியா கட்சி பண்ணலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு தலைவா. பாத்தீங்களா உங்க படத்தை? பரவாயில்லையே, நல்லா வரைஞ்சிருக்காரு. யாரப்பா வரைஞ்சது? இங்க தானே இருந்தியா? எங்க பெயிண்டர் ஆளை காணா? அந்த பெயிண்டர் இங்க தானே இருந்தான். எங்கப்பா ஆளை காணோம்? எங்க பெயிண்டர் காணா? எங்கப்பா இங்கே தான் இருந்தியா? ஆளை காணா? இதோ இங்க உட்கார்ந்திருக்கான் பாருங்க தலைவரே.
ஏன்பா இந்த படத்தை நீயா வரைஞ்ச? ஏன்பா கீழே உட்காந்துருக்க? மேலே எழுந்து வாப்பா. ஐயா நான் தாங்கய்யா வரைஞ்சேன். தம்பி நீ தான் வரைஞ்சிதா? பரவாயில்லையே, நல்லா இருக்க. உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நீ நல்லா வரக்கூடிய ஆளப்பா. என் கட்சியில் சேர்ந்துக்கிறியா? கவலையே படாத, உனக்கு நல்ல வேலை தரேன். சரியா? ஏய் பசங்களா, சொல்லுங்கய்யா. தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம தம்பிய கட்சியில் உறுப்பினர் ஆகிடுங்க. நல்லதுங்கய்யா, நல்லது. இனிமேல் கட்சி விளம்பரம் பண்ணிலாம் நம்ம தம்பி தாண்டா பாத்துக்கணும். அப்படியே ஆகட்டும் தலைவா. சரியா? ஆமா, மாலையை கொண்டு வாங்கய்யா. இந்தாங்கய்யா. ஏய் இனிமேல் உனக்கு நல்ல நேரம் தான். ஏபிள்ள இங்க என்ன பண்ற? சீக்கிரம் வர மாட்டியா? நில்லுங்க வரேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? செந்தில், வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குல்ல? ஏமா என்னாச்சு? நல்லா படிக்கிறான், எங்களை காப்பாற்றுவான்னு நினச்சி சத்திய செல்லமாக வளர்த்தோம். ஆனால் உன்னை தள்ளி வச்சு தானப்பா பார்த்தோம். நாங்கள் போட்ட கணக்கு தப்பா போச்சுப்பா. உனக்குன்னு ஒரு பஞ்சாதி, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை. எனக்கு அது போதியா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதா, படு. அருமை பொண்டாட்டு என்னடி கொப்ப வீட்டுக்கு போனால் வரமாட்டியா? உன்னை ஒரு ஆள் வந்து அழைக்கணுமாக்க. போனவன் வந்து வர வேண்டியதானடி. சோறு கஞ்சி ஆக்கிறதுக்குலாம் யார் இருக்கா இங்கே? என்னது அம்மாவா? அம்மாட்ட பேசுறியா? இந்தாப்பா, இது அம்மாட்ட கொண்டு போய் கொடு, அவள் பேசுகிறா. என்ன பிள்ளை, எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காவள? இந்த அத்தைக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். அதை எடுத்தாம்மா, இந்த கொடுக்குறேன். ஆ சரி சரி சரி. ஆ சரி சரி. கற்பகம் 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 ஏ கற்பகம் செந்தில் ஏப்பா செந்தில் கற்பகா ஏய் செந்தில் அம்மாவுக்கு என்ன அப்பா இவனை விட்டு போயிட்டாடா, நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாடா. ஐயோ கற்பகா, கீழே எல்லாம் அனாதை ஆகிட்டு போயிட்டேடி. டேய் விட்டுட்டு இப்படி தவிஷம் கற்பகா.
இல்லை சாரி இல்லை 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 சக்தி சக்தி இல்லை சக்தி போஸ் அண்ணன் தான் லைன் ஃபால்ட்டுனாரு. வேற ஒன்றும் இல்லை. நீ எது சாரி அதான் சாரி நான் ஒன்றும் பார்க்கல. சாரி 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 சாரி. லைன் எப்படி போயிட்டுருக்கு? தெளிவாக இருக்குண்ணே. காந்திக்கே போட்டா இந்தா இதில் 2 லட்ச ரூபா இருக்குது. அக்கௌண்ட்டில் போட்டு பில்லை கொண்டு வா. மற்ற லைன்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லா லைனும் தெளிவாக இருக்குண்ணே. சே, சின்ன வண்டியில் போனால் கெத்தாக இருக்காதுன்றது தான் பெரிய வண்டி. ஐயா, இந்த வண்டி கூட சரியான மக்கள் பண்ணிட்டு இருக்குதுப்பா. சே, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்துருக்கோம்? ஆஹா, இவன் அந்த சிரிப்பு போலீஸா? ஹலோ, ஆமாண்ணே, ஷூட்டிங்கில் தான் இருக்கேன். ஆமாண்ணே, ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஷூட்டிங்கா? இன்னைக்கு வேற கெட்டப் இல்லை? கெட்டப்பா? நல்லா டைலாக் பேசுங்க சார். 50 அடி வரை திறந்து கூட குதிப்பேன். இனிமேல் நம்ம தானே ஹீரோ. அதில் தெளிவாக இருக்கேன் சார். சரி சார், ஓகே சார். என்ன கும்பலாக வரானுங்க? இவனுங்களாம் யாரப்பா? நம்மளை தேடி வரானுங்க. என்ன இது? எதுக்கு நம்மள ரவுண்ட் கட்டுறானுங்க? ஒன்றும் புரியலையே. ஆஹா, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு 10 நாளா என் பொழப்ப கெடுத்துட்டியாடா. போடுறோம். கலந்துட்டு போகுது. டேய், ஐயோ, ஷூட்டிங் போன மாதிரி தானே இன்னைக்கு. அடிக்காதீங்கடா முருகா. உன் வேலையை காட்டிட்டேப்பா, காட்டிட்டே. ஓகே ஓகே டன் ஓகே. சார், அடிச்சுட்டானுங்களா சார்? சூப்பரா இருக்கியா? இந்த கெட்டப்பு தாயா அவனுக்கு சூப்பரா இருக்கு. வாயா, இந்த கெட்டப்பு தாயா அவனுக்கு சூப்பரா இருக்கு. எங்க ஒரு ஸ்டில்?
இதோட 5 ரவுண்ட் ஆச்சு. என்னமோ சொல்ல நினைக்கிற, ஆனால் புரியல. விவரமாக சொல்லு. நீ அனாதையாக வந்தப்ப உனக்கு நான் எவ்வளவோ செஞ்சுருப்பேன். ஆமாம், நான் இல்லைங்களையே. அப்படின்னா அந்த சக்தி பையில போதை போடுறதுக்கு இங்கே வர சொல்லு. அவன்லாம் எதுக்குப்பா இங்கே? அவன் நல்ல பையனாச்சே. நான் அங்கே போகணும்ல. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 10 நிமிஷம் அவனை இங்கே வச்சு நீ பார்த்துக்க. அவன் ஃபிகரை அங்கே வச்சு நான் பார்த்துக்கிறேன். வேணாம், இதெல்லாம் அவங்க பாவம். வேற ஏதாச்சும் சொல்லு. போதையில் சிக்கினாவே இப்படிதான்டா. போஸு, காலங்காத்தால் அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டுனா அடித்த போதை இறங்கிருச்சு. அந்த சக்தி பயலுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணும்? என்ன உனக்கு பணத்தை பார்த்தும் கூடவா புத்தி வரல? உனக்கு எவ்வளோ வேணும் கேளு. முறுக்கிற ரொம்ப யோக்கியத மாதிரி. என்னடா முறைக்கிற? ஐயோ, உன்னால் முடியலடா, போடா. நான் பார்த்துக்கிறேன். ஒரு சூப்பர் ஃபிகரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்று மாதிரி பொட்ட பையலடா, ஆம்பலடா.
செத்து போனவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பணம் வந்து சேரணும். அக்யூஸ்டு ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது. உன் பணம் உன் கைக்கு வரும். வரணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பணம் எடுக்கல, எடுக்கல. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்தில் பணம் வரணும், இல்லை உன் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவான். நீயே சம்பாதிக்க போவ. வரட்டா? தெரியாது. சொல்லு, பணம் எங்களா? சொல்ற, உயிரோட இருக்கணும். உயிரோட இருக்கணும்னா சொல்லு. உன் கூடவே இருந்தவன உனக்கு தெரியாதா? அவன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாரு. என் பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட எதுவும் இல்ல, எனக்கு தெரியாது. என்னை விட்டுருங்க, நான் அப்பாவி, எனக்கு தெரியாது. என்னை விட்டுருங்க. பணம் இல்ல இல்லன்னு இதான் கடந்துடா வந்துச்சு. எங்க இருந்து வச்சு சொல்லு, சொல்றா. ஊமை கொட்டனால இருந்துட்டு கொள்ளாம விட மாட்டோம். என்ன என் கணக்கு எப்பவுமே இல்ல இல்லன்னு பொய்யா சொல்றேன். சொல்ல எங்கடா எங்க இருந்து வந்து அந்த பணம்? மொத்தம் 2 லட்சம். 20,000 இங்க இருக்கு, பாக்கி எங்க? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீ போஸுக்கிட்ட பழகினதுக்கு என்னால் முடிஞ்சது இந்த பணம் தான். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீயும் உன் சம்சாரமும் சந்தோஷமா இருங்க.
எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன். என்னை விட்டுருங்க. எனக்கு என் பணம் வேணும். இன்னும் 1 மணி நேரம் டைம் உனக்கு. இன்னைய வரைக்கும் போலீஸில் உன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. என் ஆள் அறுத்து போனதுக்காக நீ ஜெயிலுக்கு போ. என் பணத்துக்கு பதிலாக உன் பொண்டாட்டிய நான் வச்சுக்கிறேன், சரியா? என்னை விட்டுருங்க. அந்த பணத்தை கொடுத்துறேன். அந்த பணத்தை வீட்டில் தான் வச்சிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்துருங்கய்யா. என்னை விட்டுருங்க ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. என்னை விட்டுருங்க. அவனை விடு. இன்னும் 1 மணி நேரம் உனக்கு டைம். ஓடு ஓடு ஓடுறா. சக்தி 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 சக்தி
சக்தி சக்தி சக்தி அனுப்பி வைத்தார் உன்னை ஒருவன் பூமிக்கு தான் வேஷமிட்டே அனுப்பி வைத்தார் அவனை மறந்தாயோ மனிதானி வாழ்க்கையின் உண்மையை தொலைத்தாயே வாழ்க்கை உண்மையை தொலைத்தாயே வேஷமிட்டே அனுப்பி வைத்தார் மனமே மனமே உயிருடன் இருந்தாலே மனதின் சாட்சி பிறக்காது மனமே மனமே உயிருடன் இருந்தாலே மனதின் சாட்சி பிறக்காது மனதின் சாட்சி பிறந்தாலே மனிதா மரணம் வெல்லாது காணல் நீர் வாழ்க்கையில் தெரிந்ததும் மறந்ததும் மாயையின் லீலை காணல் நீர் வாழ்க்கையில் தெரிந்ததும் மறந்ததும் மாயையின் லீலை அதை நீ மறந்தாயோ மனிதானி
வரும் காலத்தின் காரணம் 100 வரும் எதற்கும் எதற்கும் காலம் வரும் காலத்தின் காரணம் 100 வரும் காலத்தின் அழகு காவியமாகும் காவியம் பேசும் உண்மையை நேசும் அதுவே தெய்வம் அதுவே தெய்வம் அதுவே தெய்வம் உன்னை ஒருவன் பூமிக்கு தான் வேஷமிட்டே அனுப்பி வைத்தான் அவனை மறந்தாயோ மனிதானே வாழ்க்கையின் உண்மையை தொலைத்தாயே வாழ்க்கையின் உண்மையை தொலைத்தாயே